களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை இசையே இன்புருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மறை கருத்து என்ன அப்படின்னா, செயல் எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் அவன் செயல்னா இப்போ நம்ம ஒன்றும் செய்யலையா? காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்கிறீங்க. ஆனால் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க எல்லாம் அவன் செயல் அப்படின்ட்டு. இது ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு கருத்து. உங்கள் பிறவி ரகசியத்தையே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான கருத்து இது. வருஷத்தில் ஒரு நாள் இரவு கண்ணு முழிச்சு சிவன் ஆலயத்தில் உட்காந்துருந்தா நமக்கு சிவனுடைய அருள் கிடைச்சிருங்கிறது கற்பனை தானே. நீ அப்படி உட்கார்லனாலும் கிடைக்கும். இந்த செயல் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குல்ல, தமிழ் மொழியில் செயல் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழலாம். நீங்கள் 10 வயசு வரைக்கும் இருந்தப்ப என்ன மாதிரியான செயல்கள் செஞ்சீங்க? நீங்கள் 20லேருந்து 30 இப்படி ஒரு 10 ஆண்டுகளாக பகுத்து இத்தனை வயது வரைக்கும் என்ன மாதிரியான செயல்கள் செஞ்சீங்க, செயல்களில் ஈடுபட்டீங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த செயலில் நீங்களாக ஈடுபட்டீங்களா அல்லது உங்களை அறியாமல் ஈடுபட்டீங்களா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்களேன். உங்களையே அறியாமல் ஏதோ ஒரு ஆற்றல் உங்களை நீங்கள் நினைக்கிற செயல்களில் எல்லாம் ஈடுபட வைக்கிது. உங்களை அறியாமல் எல்லா செயல்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அறிந்து சில செயல்களில் ஈடுபட்டிருக்கிறீங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னா, ஒரு செயல் என்பது நானாக செய்ததா அல்லது இறைவன் என்னை ஈடுபடுத்தி செய்ய வைத்தாரா? தமிழில் வினை அப்படிங்கிற ஒரு அற்புதமான வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையே நீங்கள் அடிக்கடி யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். வினை, பிறவி, உயிர், இந்த சொற்களெல்லாம் நீங்கள் ஆழமாக யோசிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மருத்துவம் புரியும். இப்போ வினைனா என்ன அப்படிங்கிறது தமிழர்களுக்கே தெரிய மாட்டேங்குது. கர்மானா தான் எல்லாருக்கும் தெரியுது. சரி, கர்மானா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம். அதுக்கு மேலே யாருமே விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. 2 வார்த்தை தான் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை கர்மா. கொஞ்சம் ஆழமாக ஒருத்தர் ஆன்மீகம் படிச்சிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்ட வார்த்தையை சொல்லுவார். கர்மானா என்னங்க அப்படின்னோம்னா செயல்னு சொல்லுவார். இதை தாண்டி யாருமே விளக்கம் கொடுத்ததா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஒரு செயல் என்னால் தீர்மானிக்கப்படுகிறதா இறைவனால் தீர்மானிக்கப்படுகிறதா என்பது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. சரி, யாரால வேணாலும் நிர்ணயிக்கப்படட்டும். அந்த செயலை நேர்த்தியாக நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் என்பதுதான் உண்மையிலேயே உங்கள் உயிர் வளர்ச்சி அடங்கியிருக்குது. வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரும் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறீங்க, கவலை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, எப்போதும் இன்பமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இதுக்கு நேர்த்தி ஆக வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய செயல். இன்றைக்கு ஒரு அற்புதமான உங்கள் கருத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எந்த செயலை செய்தாலும் நேர்த்தியாக செய்யுங்கள். நீங்கள் ஒரு கோலம் போடுறதா இருந்தாலும் சரி, காஃபி போடுறதாக இருந்தாலும் சரி, செருப்பு துடைக்கிறதாக இருந்தாலும் சரி, எதுவாயினும் அந்த செயலை அழகாக நேர்த்தியாக உங்களுக்கே அந்த செயல் திருப்தி அளிக்கும் வகையில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை என்னைக்குமே சுபிட்சமாக இருக்கும், அருள் நிறைந்ததாக இருக்கும், உங்கள் முகத்தில் எப்போதுமே சிரிப்பு இருக்கும். ஒரு செயலை போலியாக செஞ்சிங்கன்னா அதுக்கு இறைவனுக்கிட்ட இருந்து தண்டனை கிடைக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய பெரும்பான்மையான கஷ்டம் ஒரு செயலை போலியாக செய்வது தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்னென்ன செயல்களை போலியாக செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுனீங்கன்னா அத்தனை செயல்களுக்கு பின்னாடியும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது உங்கள் கண்ணுக்கே தெரியும். அப்போ இவ்வளோ மோசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரிய வரும். அதனால தான் இந்த ஆன்மீக அமைப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த செயலும் செய்யாத சும்மா இரு,
சும்மா இரு. ஏன்னா நீ செய்யற செயல்கள் எல்லாமே உம், புரிதல் இல்லாம செய்யற. உன்னுடைய ஒரு செயலுக்கு பின்னாடி கூட புரிதல் இல்லை, தெளிவு இல்லை. ஒரு கருத்தை புரிந்து கொள்ளாமல் ஒரு செயலை செய்வது குற்றம். நீங்க அகத்தியருடைய கண்ம காண்டத்தை எடுத்து படிச்சீங்கன்னா எந்தெந்த செயலுக்கு பிறகு என்னென்ன நோய்கள் வரும்னு இருக்கு. இப்படி ஒரு செயலை நீ செய்தால் அதற்கு இந்த நோய் உனக்கு பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு தெளிவாக அகத்தியர் எழுதியிருக்கிறார். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, இன்னைக்கும் அந்த புத்தகத்தை நீங்க தெளிவா ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா அதனுடைய வெர்ஷன் 2 வந்து நீங்க எழுத முடியும். அகத்தியர் கண்மகாண்டம் 2 அப்படின்னு உங்களால எழுத முடியும். ஏன்னா அதுல அவ்வளவு தெளிவு இருக்கு. காலங்கள் மாற மாற மனிதர்களுடைய செயல்களும் மாறுது இல்லையா, அதை வச்சு நம்ம எழுத முடியும். ஆனா சித்தர் பெருமக்கள் சொல்ற கருத்து எப்போதுமே வந்து அந்த காலத்துக்கு தான் அப்படின்னு எல்லாம் இல்லை. அவங்க வந்து இந்த பூமி தோன்றி இந்த பூமி மறைகிற வரைக்கும் மனித குலம் இந்த செயல்களில் தான் இருக்கும் அப்படிங்கிறது மாறாத உண்மை. அதாவது சில உண்மைகள் எல்லா காலத்திலையும் இருக்கும், மாறாது. அப்படி இருந்தாதான் அது உண்மை. எல்லா காலத்திலையும் மனுஷனுக்கு பசி எடுக்கும், எல்லா காலத்திலையும் மனிதன் தூங்குவான், எல்லா காலங்களிலும் மனிதர்கள் உறவுக்காக ஏங்குவார்கள், எல்லா காலங்களிலும் மனிதனுக்கு கவலை வரும், எல்லா காலங்களிலும் மனிதனுக்கு நோய் வரும். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். உண்மை எல்லா காலத்திலும் இருக்கும். இப்போ எந்த செயலும் செய்யாம சும்மா இரு, சும்மாவே உட்காந்துரு, வாயும் பேசாத, பேசுறது கூட ஒரு செயல் தான், பேசாத அப்படின்னு சொன்னது எதுக்கு? சொல்லற சும்மா இரு என்று சொன்னது எதுக்குன்னா உன் செயல்களை வடிகட்டுறதுக்கு. இந்த காலையில எந்திரிச்சதுலேருந்து இரவு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கான் இல்லையா, அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது. இதுதான் உண்மை. நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு உண்மையை சொல்றேன். இந்த பிறவியில நீங்க என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும் என்பது அந்த ரகசியம் உங்களுடைய உயிருக்குள்ள இருக்கு. அந்த உயிரை தோண்டி பார்க்காம, அந்த விழிப்பு உங்களுக்குள்ள அடையாம உங்களால தெளிவான செயல்களை செய்ய முடியாது. ஒருத்தர் என்னதான் ஒரு செயலை இப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாலும் நீ அந்த செயலை எப்படி செய்யறதுன்னு வேணா கத்துக்குவியே தவிர, ஆனா உன் வாழ்நாள் முழுக்க நீ என்ன செய்யணுங்கிறது உனக்கு புரியாது. பல தருணங்களில் மக்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த வார்த்தை ஏன் வருது? இதுக்கு பின்னாடி நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய உண்மைதான் ஒளிஞ்சிருக்குது. ஏன்னா நீ என்ன செய்யணுங்கிற ரகசியம் உன்னுடைய உயிருக்குள்ள இருக்கு. நீ யாருக்கிட்ட கேட்டாலும் அதுக்கு பதில் கிடைக்காது. இப்ப சித்தர்கள் வந்துட்டு நான் என்ன செய்யணும்னு அடுத்தவங்கள்ட்ட கேட்டா செஞ்சிருப்பாங்க. அப்படி கேட்டு செஞ்சு செஞ்சு அவங்க சித்தராயிருப்பாங்க. யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எதன் அடிப்படையில் அமையுதுன்னா, அடுத்தவனை வேடிக்கை பார்த்தே அதையே நம்ம செய்யணும் அப்படிங்கிற கோணத்துல வாழ்க்கை அமையுது. எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியாத நிலைக்கு கொண்டு போய் விடும். அடுத்தவங்களை பார்த்துட்டு செயல் செஞ்சிருந்தா அவங்க சித்தர்களா இருக்க முடியுமா? முதல்ல யாரையும் பார்க்காமல் உணர்ந்து தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இவனோடு உறவாடி அந்த காதலின் வழியாக அதனை புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டதால் அவர்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதனால தான் அவங்களுக்கு பேர் சித்தர்கள் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். காப்பி பேஸ்ட் பண்ணி வாழாதவன் தான் சித்தன். நான் சொல்கிறேங்கிறதுனால இன்றைய தினம் நான் சொல்கிறத ஒரு உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டு அதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா இதனுடைய பயனாக உங்கள் வாழ்க்கை வந்து அடுத்த பரிணாமத்தை எட்டும் அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்கிறேன். நீங்கள் கடைபிடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இன்று நம்ம சிவபெருமானுக்கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். வேண்டுதலாக அவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணுங்கிறத சொல்கிறேன். ஒரு 3 உறுதிமொழி வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும், அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். பெருமையை விரும்ப மாட்டேன். 2வது, யாரையும் பார்த்து பொறாமை கொள்ள மாட்டேன். 3வது, பிறர் பொருளை விரும்ப மாட்டேன். இந்த 3 பக்குவங்களும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன். நீங்க சிவபெருமானிடம் இப்படி வேண்டலாம், என்னுடைய வினையை கழிப்பதற்கு உண்டான செயல்களில் நான் ஈடுபட வேண்டும், அதற்கான வழியை காட்டுவாயாக அப்படின்னு நீங்க வேண்டலாம். செயலுக்கு இன்னொரு பேரு சித்தம்.
இதை என்றைக்குமே மறந்துடக்கூடாது நீங்கள். இன்றைக்கு சிறப்பு அம்சமே இதுதான். இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறது தான். அப்போ செயலுக்கு இன்னொரு பேர் சித்தம். அப்போ ஏன் அவங்க சித்தர்கள்னா, சிறப்பான செயல்களை செய்தவர்கள், இதுவரை மனிதகுலம் அறிந்திடாத செயல்களை செய்தவர்கள். அது ஏன்னு சிந்திச்சு பாருங்க. நான் உங்களுக்கு எப்போதுமே நடத்துகிற பாடங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஒரு தாவரத்தை எடுத்து பறித்து அதை மருந்தாக்க முடியும்னு முதலில் அதை கண்டறிந்து செயல்படுத்தியவர்கள். அந்த செயல் இதுக்கு முன்னாடி பின்னாடி யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல, அவங்க தானே செஞ்சாங்க. நீங்கள் விஞ்ஞானியாக மாறணும்னாலும் சரி, மெய்ஞானியாக இறை உணர்ந்த மனிதராக மாறணும்னாலும் சரி, உங்கள் உயிரை உணர்ந்து உங்கள் உயிருக்குள்ளே இருக்கிற ரகசியம் நீங்கள் என்ன செய்யணுங்கிறது அங்கே இருக்குது. அதை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாழ்க்கையில் பெரும்பகுதி கவலை, பயம், துக்கம் இதில் எதுவுமே இருக்காது. இன்பமாக வாழ்தல் அப்படிங்கிறது இறைவன் கொடுக்குற அருள். அது ஒரு நிமிர்வு. நம்ம இன்பமாக இருக்கிற மாதிரி நடிக்க முடியாது. போலியான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட முடியாது. இதெல்லாம் நம்ம நடிப்பாக செய்ய முடியாது. இதெல்லாம் நிஜமாக நடக்கணும். நீ எப்போதும் இன்பமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான காரணிகள், அதுக்கான சூழ்நிலைகள் சுற்றி அமைஞ்சாதான் நீ அந்த இன்பத்துக்கு போக முடியும். ஏன்னா நிறைய பேர் இன்பமாக இருப்பது போல மிகப்பெரிய கற்பனையில் இருக்காங்க, தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி உடல் நோய், மனநோய், வாழ்க்கையில் இருக்கிற மற்ற சிக்கல்கள், பொருளாதாரம், உறவுகள், இப்படி நம்ம எத்தனை எடுத்துக்கிட்டாலும் மனித குலத்தினுடைய சிக்கல்கள் அனைத்துமே இறைவன் அருளால் தீரும். மகா சிவராத்திரி அன்று மட்டும் இரவு முழுக்க கண் விழிச்சிருந்து சிவபெருமானை வழிபட்டு நான் நல்ல நிலையை அடைகிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. உண்மையை சொல்லணும்னா சிவ வழிபாட்டுக்கும் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சித்தர் பாடலை கூட எடுத்து அதை படித்து மனனம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அது மாதிரி வாழ்க்கையை நடத்துறதுக்கு இன்னைக்கு ஒருத்தருக்குமே தகுதி இல்லாத நிலையில் நான் சிவ வழிபாடு செய்கிறேன்னா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? சிவ வழிபாடு அப்படின்னா உயிரை உணர்ந்து உயிர் மேலே அக்கறை கொண்டு தினசரி அதை போற்றி வளர்த்து உயிராற்றலை பெருக்கிக் கொள்பவர்கள். உயிராற்றலை பெருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம திருமந்திரத்தில் பார்த்துருக்குறோம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, அந்த உயிர் வளர்ச்சியை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கிறவங்க தான் சிவ வழிபாட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி யாரையாவது நீங்கள் பார்த்தா சொல்லுங்க, அவங்க தான் சிவ வழிபாட்டில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அந்த வகையில் யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி மட்டும் உயிரை வளர்க்கக்கூடிய நிலைகளுக்குள்ளே போகிறதுக்கு தகுதியான விஷயம் கிடையாது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே உயிரை வளர்க்கக்கூடிய விதத்தில் அமைந்திருந்தால் நீ மெய்யியல் பாடத்தில் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறன்னு அர்த்தம். உன்னுடைய எல்லா செயல்களுக்கு பின்னாடியும் உயிர் வளர்ச்சி இருக்குது. எல்லா செயல்களுக்கு பின்னாடியும் நீ ஒரு இன்பமான மனநிலையில் நல்லா மனம் விட்டு பாடுறேன்னு வச்சுக்கோ, என் பாட்டு அப்படி பாடும்போது உன்னுடைய உயிராற்றல் வளருதுன்னு அர்த்தம். உன்னை மறந்து விளையாடுறேன்னு வச்சுக்கோ, ஏன் அங்கே உயிராற்றல் வளருது அப்படின்னு அர்த்தம். உன்னை மறந்து நீ தூங்கும்போது உயிராற்றல் வளருது அர்த்தம். ஒரு செயலை முறையாக கற்றுக்கொண்டு அதிலேயே லயமாகி நீ அந்த செயலை செஞ்சுக்கிட்டே வரும்போது நடக்குது அப்படின்னா அங்கே கான்சியஸ் இல்லாமலாம் ஆகாது. நீ ஒரு விஷயத்தில் லயம் ஆயிட்டீன்னா அது ஃபுல்லாக உன் கான்சியஸில் இருக்குன்னு அர்த்தம். லயமாகிறது அப்படிங்கிறது கான்சியஸோட தன்னை மறந்த நிலை. இதை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்குங்க. இன்றைய சமுதாய மக்களை கவனித்து பாருங்க, எந்த செயலிலுமே ஈடுபட முடியாமல், விருப்பம் இல்லாமல் எல்லா செயல்களையும் நிராகரிக்கக்கூடிய சமுதாயம் தான் இப்போ உருவாயிருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் பிறக்கிறீங்க, வளர்றீங்க, எல்லா செயல்கள்லையும் விருப்பத்தோடு ஈடுபடணும். அது எந்த செயலாக இருந்தாலும் பரவாயில்ல. சமைக்கிறதா இருக்கலாம், வேளாண்மையாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்களுடைய தொழிலாக இருக்கலாம். தினசரி உங்கள் தொழிலில் ஈடுபடும் போது கூட
ஏன் அது சலிப்பாகுது, விருப்பம் இல்லாம ஆகுது அப்படின்னா, அந்த செயல் நமக்கு உற்சாகம் அளிக்காது. அந்த செயலால் நமக்கு பணம் மட்டும் வருதுன்னா அத ஒத்துக்க முடியாது. பணத்த தாண்டி மனதுக்கு இன்பம் வேணும் அப்படிங்கிறதுனால ஈடுபடுறது இல்ல. நம்மகிட்ட ஒரு குழந்தை வருது, அது நம்ம கூட இருந்து வளருதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த குழந்தைக்கு எல்லா செயல்களிலும் விருப்பத்தோட எப்படி ஈடுபடுறதுங்கிறத நம்ம கத்துக் குடுத்தரலாம். உயிராற்றல வளர்க்கறதுக்கு ஒரு செயல் மட்டும் தான் அப்படிங்கிறது இல்ல. இன்னைக்கு புரிஞ்சிருக்கும் உங்க எல்லாருக்கும். எந்த செயலில் விருப்பத்தோட நம்ம ஈடுபட்டு அதுல லயிச்சு, கான்ஷியஸோட மெய்மறந்த நிலையில அந்த செயலை செய்யும் பொழுது, உயிராற்றல் இப்ப மருந்து அரைக்கிறது ரொம்ப விருப்பமா நீங்க செய்றீங்கன்னா, அதுக்கு பின்னாடி உங்களுக்கு உயிராற்றல் வளரும். அப்படி உயிராற்றல் வளர்ந்த நிலையில இருக்கிற நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, எல்லா செயல்களையும் நம்மளால செய்ய முடியுங்கிற ஒரு நிலையான உற்சாகத்துல, ஒரு நிலையான இன்பத்துல இருப்பீங்க. நம்மகிட்ட பணம் நம்ம வங்கி கணக்குல கோடிக்கணக்குல இருக்கும்போது, எப்போதுமே ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்ல. பல கோடிகள் நம்ம வங்கி கணக்குல இருக்குன்னு சொன்னா, ஒரு நிலையான சந்தோஷம் வரும் பாருங்க. அதுபோல வாழ்க்கையில நீ உன் உயிர ஆராய்ச்சி பண்ணி, நம்ம என்ன செயல்கள செய்யணும் அப்படிங்கிறத இறைவனோடு உரையாடி, அந்த செயல்கள மட்டும் இறைவனுடைய அனுமதியோட நீ அத செஞ்சுக்கிட்டே போகும்போது, நீ வேற மாரி சொத்து சேர்க்கிறன்னு அர்த்தம். இப்படி தன்னுடைய வாழ்க்கைய கொண்டு செலுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதனுக்கு, வாழ்க்கையில என்ன நினைச்சாலும் நடக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் சிகிச்சை